அரசு இலவசமாக வழங்கியுள்ள வீட்டுமனை பட்டாவை அடங்கலில் ஏற்றி மாற்றுப்பட்டா வழங்க வேண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமபந்தியில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்களிடம் ஆலப்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே சல்குரு, ஆலப்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட பிரதிநிதி பி உமாபதி இருவரும் மனு அளித்தனர். செங்கல்பட்டு ஆலப்பாக்கம் பஞ்சாயத்துக்குட்பட்ட வேத நாராயணபுரம் எல்லையில் அமைந்துள்ள திருக்குறிப்பு தொண்டர் நகர், சக்கரவர்த்தி நகர் ஏழை எளிய மக்களுக்கு 2000 ஆண்டு ஒரு பகுதியும் 2010 ஆண்டில் ஒரு பகுதியும் இரு பிரிவாக வழங்கப்பட்டது. 24 ஆண்டு ஆகிவிட்டது. இங்கு சுமார் 300 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு அரசு இலவசமாக வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவை அடங்கலில் ஏற்றி மாற்றுப்பட்டா காலம் தாழ்த்தாமல் வழங்க வேண்டியும், எங்கள் நகரில் இறப்பு நடந்தால் தகனம் செய்யவும் எரியூட்டவும் இருகாடு வசதி இல்லாமல் 24 ஆண்டு காலமாக அவதிப்பட்டு வருகிறார்கள். எங்களுக்கு சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, குடிநீர் வசதி, கால்வாய் வசதி, 1 லட்சம் லிட்டர் கொள்முதல் கொண்ட குடிநீர் தொட்டி அமைத்து தர வேண்டியும், பஸ் நிறுத்தம், நிழல் குடை அமைத்து தர வேண்டி மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் இந்த மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். இதில் ஆலப்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே சல்குரு, ஆலப்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட பிரதிநிதி பி உமாபதி, கோதண்டராமன் திருக்குறிப்பு தொண்டர் நகர் கிளை செயலாளர் சி எஸ் கண்ணன், ராகவேந்திரா நகர் கிளை செயலாளர் கார்த்திக், சக்கரவர்த்தி நகர் கிளை செயலாளர் வீரராகவன், துளசிங்க நகர் அவைத்தலைவர் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரும்